இன்றைக்கி கூட சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் லீக்கேஜ் பண்ணிங்களோ அதெல்லாம் முதல்வர் டேபிளில் இருக்குது. 13,000 கோடி கலால் வரியாக திமுக ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லப்பட்டது. தாவேகா ஆட்சியில் 14,165 மாறி இருக்குன்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவல் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தகவல் நேர்மையாக நீங்கள் அணுகுறீங்கன்னு சொன்னால் 717 கடைகளை பூட்டியும் எப்படா உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டால், 10 ரூபாயை தடுப்பதற்காக நீ ஆன்லைனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் 185 ரூபாயை எப்போ தடுப்பேன்? இதான கேள்வி. 185 ரூபா தண்ணிக்கு பாட்டில் காசு கொடுத்துட்டு தான் அவன் வாங்குறான். அதில் அந்த 10 ரூபாயை பற்றி கவலைப்படுறீங்க, 185 பற்றி எப்போ கவலைப்படுவேன்? எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் கொடுக்குறேன்னு திமுக சொல்லிச்சு. ரேஷன் கார்டுன்னு கூட சொல்லாமல் குடும்பத் தலைவிகளுக்குன்னே தாவேக்கா சொல்லிச்சு. 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 1.5 கோடி பேருக்கு அது கொடுக்கப்படலை. அவங்க கோவப்பட்டு 2024 மாற்றி ஓட்டு போட்டாங்களா? 50,000 கோடிக்கு அதிமுக கடன் வாங்கியிருந்தது. திமுக ஆட்சிக்கு 1 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. திரும்பி அதிமுக ஆட்சிக்கு 2 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. திருப்பி திமுக அதை 4 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. அல்லது மாற்றி சொல்கிறோன்னு 4 லட்சம் கோடி ஸ்டப்புன்னு ஸ்ட்ரைட்டாக 13 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு, அல்லது 10 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு 5 வருடத்துக்குள்ளே. அதுக்கான ஏன் நிர்பந்தம் வந்ததுன்னு நம்ம கேட்டோம். TN24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு ரவி TTS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் தாவேகா அரசு அமைந்தவுடன் இடையே பட்ஜெட்ன்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆரோக்கியமாக தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நடந்ததில் கூட தெளிவு இருந்தது. சபாநாயகர் எதை அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கிறாரு, எங்கே மறுதளிக்கணுமோ அங்கே மறுதளிக்கிறார். அதை அமைச்சர் பேசினாலும் மறுதளிக்கிறார், செங்கோட்டையன் செய்தாலும் மறுதளிக்கிறார், வழக்கம் போல் உதயநிதி செய்வார், அதனால் அவரையும் அதை மறுதளிக்கிறாருங்கிறது ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு கத்தல் கூச்சல்லாம் இல்லாமல், வெளிநடப்பு அது இதுன்னு இல்லாமல் நேர்மையாக ஒரு இது நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் பொதுவாகவே நான் ஒரு பொறுப்பு துறப்பு சொல்லுவேன். ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது அங்கே நல்லவர்களாக, தேவதூதர்களாக, நடுநிலை வகிப்பவர்களாக, நியாயம் பேசுகின்றவர்களாக தான் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் நடக்கும். 105 நாடுகளில் மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டி ஆனதும், மெஜாரிட்டி மைனாரிட்டி ஆனதும் ஒரு பொறுப்பு திருப்பாக சொல்கிறேன். இதுக்கு நேரடியாக சம்மந்தப்படுத்திக்க வேண்டாம். அது நடக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு பிஜேபி கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்த்தது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்னங்க எதிர்பார்ப்பீங்க? நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்காரர் பட்ஜெட் போடுறாரு, என்ன போடுவார்? பயத்தம்பருப்பு நிறையா வாங்கணும், தோரம்பருப்பு நல்லா விற்கிது, இது வாங்கக்கூடாது, இந்த இடத்துல வாங்கலாம், அந்த இடத்துல வாங்கலாம், இவ்வளோக்கு வாங்கினேன், இவ்வளோக்கு செலவாச்சு. எங்கள் சோஐயா தான் சொல்லுவார். பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்பீங்க? அதாவது இந்த கூட்டங்களுக்கு இந்த திட்டம், அந்த கூட்டங்களுக்கு இந்த திட்டம்னு கொடுப்பாங்களா? திட்டம் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், எங்களுக்கு இது வேணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ காவேரி குண்டாறு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாளாக பேசப்பட்டிருக்கு. கேட்கும்போது அது கொடுக்கப்படுகிறது. டிபிஆரின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஸோ டிபிஆர் கரெக்டாக தெளிவாக இருந்ததுன்னா நான் வந்துட போகுது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மெட்ரோ வேணும்னு திமுக கேட்ட டிபிஆர் ரிஜெக்ட் ஆன மாதிரி தாவேகா கேட்ட டிபிஆரும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஃபேக்ட் சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் திட்டங்களை கேட்பது உங்களுடைய கடமை, பொறுப்பு. அதை ஏற்றுக்கொள்வது அவங்களுடைய உரிமை. அதை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் பொறுப்பு. அதைத்தான் செய்ய போகிறாங்க. ஸோ யார் என்ன திட்டம் கேட்டு அதை நிறைவேறலைங்கிறத சொல்லுங்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். விஜய் எதற்காகவும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் தானே ஒழிய, உங்கள் பணத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது தானே ஒழிய, அது ஒன்றும் ஆகாசத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஸோ அவரை நிர்பந்தப்படுத்தாதீங்க. அவருடைய 400, 362 வாக்குறுதிகள் என்ன இருந்ததோ, நீங்கள் முடிஞ்சால் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு 4 ரோட்டில் போங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன். ஏப்பா வாக்குறுதிகளில் அவர் கொடுத்தாரு, அதில் ஒரு 20 சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். 5 கூட சொல்ல முடியாது. ஸோ வாக்குறுதியை பார்த்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. பட் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத படிப்படியாக பாருங்கள். 3 விஷயத்தில் கரெக்டாக தான் பண்ணார். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் 500க்கு கம்மிக்கு இவ்வளோ கொடுக்குறேன், 500க்கு மேலேக்கு இவ்வளோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை செயல்படுத்தியிருக்காரு. இதனால் உங்கள் வீட்டில் கரண்ட்டு சார்ஜ் கம்மியாச்சா?
இல்லை. என் வீட்டில் கரண்ட்டு சார்ஜ் கம்மியாச்சா? இல்லை. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது அப்படியே தான் இருந்தது. ஆனால் அவங்க செயல்படுத்திட்டாங்க. அடுத்தது அதே மாதிரியே விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னால், நான் சீரியஸாகவே கேட்குறேன், விவசாயங்கிறது ஒரு தொழில் தானே, அது ஒன்றும் தர்ம சேவை இல்லையே. விவசாயியை பொறுத்த வரைக்கும் அவன் நஷ்டப்படுறாங்கிறது வேறு விஷயம். ஒரு கன்சியூமராக எனக்கு என்ன, 90 ரூபாய்க்கு தானே அரிசி கிடைக்குது, 70 ரூபாய்க்கு தானே அரிசி கிடைக்குது, 220 ரூபாய்க்கு தானே பூண்டு கிடைக்குது, அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அப்போது நான் ஒரு தொழிலை செய்வேன், அதுக்கு கடனை வாங்குவேன், லாபம் என்ன இருக்கோ அதை எடுத்துப்பேன், என் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஆனால் என் கடனை நீ ரத்து பண்ணிடணும்னா இது டொனேஷன் மாதிரி ஆகிடுறது. இல்லை ரத்து பண்ண அவங்க யாரும் கேட்கல சார், அரசியல்வாதிகள் தானே வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. கொடுத்ததில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 50,000க்கு கம்மியாக வாங்கினவனுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது என்ன அர்த்தம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க, சில தானியங்களை பயிர்ப்பிக்கவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ 50,000க்கு கம்மியாக இருந்தால் நான் கொடுக்குறேன். 5 லட்சம் ஒரு நாள் கடன் வாங்குறாரு, 6 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட போய் 5 லட்சத்தையும் திருப்பி கொடுத்தா அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் நிலம் இருக்கோ வந்து சொல்லுங்கள், நீங்கள் அதை பயிரிடுங்க நாங்கள் காசு கொடுத்துட்றோம், நீங்கள் இதை பயிரிடுங்க நாங்கள் காசு கொடுத்துட்றோம்னு சொல்லலாம். ஸோ இது விவசாயிக்கு எதிரான கருத்தாக நான் பேசுகிறதுன்னு கேட்டால் இல்லை, இடைத்தரகர்களுக்கு எதிரான கருத்து. அந்த இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான வேலையை செய்தாலே இந்த கூட்டுறவுலேருந்து கடன் வாங்கினவங்க அப்படிங்கிறது வந்து அடிபட்டு போயிடும். கூட்டுறவில் கடன் வாங்கிறதுக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்குது. அங்கே வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஜிகே வாசன் ஐயா விவசாயம் பண்ணுறாருன்னா அவர் போய் கூட்டுறவில் கடன் வாங்குவாரான்னு எனக்கு தெரியாது, அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கான்னு தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்குங்க, அதனால் நீங்கள் வந்து இதில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தள்ளுபடி பண்ணுங்கன்னா 50,000க்கு கம்மி இருக்கிறத பண்ணுறாரு, அவ்வளோதானே பண்ண முடியும். எதுக்காக தேவையில்லாமல் பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் கொடுக்குறேன்னு திமுக சொல்லிச்சு, ரேஷன் கார்டுன்னு கூட சொல்லாமல் குடும்பத் தலைவிகளுக்குன்னே தாவேக்கா சொல்லிச்சு. 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க, மீதி இருக்கிற 1.5 கோடி பேருக்கு அது கொடுக்கப்படலை. அவங்க கோவப்பட்டு 2024 மாற்றி ஓட்டு போட்டாங்களா? இல்லை. ஆனால் 2026 5,000 ரூபாய் கொடுத்தீங்க பாருங்கள், அப்போ சாதாரணமாக எனக்கு கோவம் வரும்ல. நான் கலெக்டராக இருந்தாலும், நான் ஒரு குடும்பத் தலைவி, நான் ஒரு கலெக்டர்னு வச்சுக்கோங்க, 5,000 ரூபாய் வந்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்போ கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன், 1 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க, 1.5 கோடி பேர் ஓட்டு போடலை. ஸோ திட்டங்கள் கொண்டு வரும்போது இப்போ மத்திய பிரதேசலாம் 2,500 கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, மகாராஷ்டிராவில் 2,500 கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கணும்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வர்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. வந்த 60 நாட்களில் 22,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி திமுக சட்டப்பேரவையில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார், என்ன பண்ணியிருப்போம் 22,000 கோடி வாங்கி? இல்லை அப்படி கேட்குறதாக இருந்ததுன்னா 10 லட்சத்துக்கு கேட்கணும். 50,000 கோடிக்கு அதிமுக வந்து கடன் வாங்கியிருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. திரும்பி அதிமுக ஆட்சிக்கு வந்து 2 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. திருப்பி திமுக வந்து அதை 4 லட்சம் கோடியாக மாற்றிச்சு. அல்லது மாற்றி சொல்கிறோன்னு ஒன்று, 4 லட்சம் கோடி வந்தது ஸ்டப்புன்னு ஸ்ட்ரைட்டாக 13 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு, அல்லது 10 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு 5 வருடத்துக்குள்ளே. அதுக்கான ஏன் நிர்பந்தம் வந்ததுன்னு நம்ம கேட்டோம். ஏயா இப்போது டாலர் விலை எடுத்துக்கோங்களேன், 3.5% ஏறும். நீங்கள் தலைகீழ நின்றாலும் அது 3.5% ஏறும். நீங்கள் வாய மூடிட்டு எல்லாம் ஃபுல்லாக பந்த், இந்தியா பூரா பந்துன்னா கூட டாலர் விலை ஏறும். 3.5% ஏறுற வரைக்கும் நிர்மலா சீதாராமன் பொறுப்பு இல்லை. 6%, 7% ஏறுச்சுன்னா அந்த மாதிரி இந்த கடனுங்கிறது வந்து இயல்பாகவே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு ஓவர் டிராஃப்ட் பேங்க்கில் வாங்குறீங்கன்னா, அல்லது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா, கிரெடிட் கார்டில் அடுத்த மாதத்துக்குள்ளே பணத்தை கட்டலைன்னா வட்டியை ஏற்றிடுவான். ஏன் ஏற்றினான்னு கேட்டால் முதல்ல வாங்கினவனு தானே சொல்ல முடியும். இதற்கு பிறகு என்னாகும், அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் அவர் வருவாயை பெருக்குவதற்கான ஏற்பாடு பண்ண போகிறாரா, தோட்டத் தொழிலாளர்கள்னு ஒரு துறையை கொண்டு வர போகிறாரா, அதன் மூலமாக 50 லட்சம் பேருக்கு வேலையை கொடுத்து அதன் மூலமாக வருவாய் கொண்டு வர போகிறாரா, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கள்ளுக்கடைகளை கொண்டு வந்து, கள்ளுக்கடைங்கிறது அதிகாரப்பூர்வமாக அரசுக்கு வந்துடும், அதன் மூலமாக லாபத்தை கொண்டு வர போகிறாரா, 150 பாட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம டிஆர் பாலுவையா 100 பாட்டிலுக்கு பில் போடுவார், டிஆர்பி ராஜா போய் அதை பார்த்துட்டு வருவார் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 150க்கும் நான் போடுவேன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு 13,000 கோடி வந்து கலால் வரியாக திமுக ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லப்பட்டது, தாவேக்கா ஆட்சியில் 14,165 மாறி இருக்குன்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவல் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தகவல் நேர்மையாக நீங்கள் அணுகுறீங்கன்னு சொன்னால் 717 கடைகளை பூட்டியும் எப்படா உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டால், நான் 110 பாட்டிலுக்கு கணக்கு வாங்கினேன், முன்னெல்லாம் 100க்கு தான் எழுதுவாங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? தண்ணி அடிக்கிறவன் நீங்கள் 1 கிலோமீட்டரில் கிடச்சாலும் அடிக்க போகிறான், ஆட்டோவில் போயிட்டு
பிடிச்சிட்டு வரணும்னாலும் அடிக்க போகிறான், ஜெட்டில் போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றவனும் இருக்கிறது அடிக்க தான் போகிறான். அப்போ அது குறையாது. அப்போது இந்த 4800 குறைக்கிற வரைக்கும் நீங்கள் மதுவிலக்கை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. எனக்கு அரசுக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்க, இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ அடிப்படையில் வருவாயை பெருக்குவதற்கான வேலைகளை அவர் செய்யட்டும். அதற்கு அவருக்கு 4 வருடம் 5 வருடம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அது கொடுத்து தொலைங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்லணும்? இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சி யார் வந்தாலும் சரி, தமிழகத்தில் கடன் வாங்காமல் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கடன் அவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தாவேக அரசு சார்ந்த ஒரு அதிகாரியே சொல்கிறாருல்ல. அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவை விட 20 மடங்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நாடு. எதுக்கு கடன் வாங்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் வேண்டாங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, குப்பை வீட்டில் நடந்தாலும் கடன் வாங்குறா, குபேரன் வீட்டில் நடந்தாலும் கடன் வாங்குறா. எதுக்கு வாங்குறா? திடீர்னு ஒரு செலவு வரும்பொழுது அந்த மாதிரி தானே. கடன் வாங்குவது தப்பு இல்லை, அதை அடைப்பதற்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா, உங்கள் வருவாயை பெருக்குவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்றைக்கி கூட சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் லீக்கேஜ் பண்ணிங்களோ அதெல்லாம் முதல்வர் டேபிளில் இருக்குது. முதல்வர் என்றைக்கோ ஒரு நாள் ஜோசியம் பார்த்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பார். அவர் என்றைக்கு ஜோசியம் பார்ப்பார்? கிளியை எப்போ வந்து மாரியாத்தா படத்தை எடுத்து கொடுக்கும் அல்லது மேரியாத்தா படத்தை எடுத்து கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கான இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த லீக்கேஜஸை குறைக்கிறது, வருவாயை பெருக்குவது, அப்படித்தானே பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? 714 கடை வந்துட்டு மூடியதாக நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட வருவாய் வந்துட்டு அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். நான் தான் அதுக்கு பதிலே சொல்லிட்டேனே. இது ஜெயலலிதா அம்மா இந்த பிரச்சனையை பண்ணும்போது கூட பிடிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, 100 பாட்டில் விற்றா 10 பாட்டில் கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தான் டாஸ்மாகுக்கு முன்னாடி. இப்போ 60 பாட்டில் காட்டுறான். இப்போ இதை 70 ஆக்கணும் 80 ஆக்கணும்னா அவன் கழுத்தை பிடிச்சி தான் ஆகணும். அப்போ தானே முடியும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் போங்க, டெய்லி போயிட்டுருக்குல்ல, போக வரது போயிட்டுருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு 5 ரூபான்னா அதுக்கு 38 ரூபா டிக்கெட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு. அங்கே ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. எப்படி இருக்கும்? அப்போ அங்கே ஒரு டிக்கெட் கலெக்டர் போய் அதை கரெக்டாக சரி பார்த்தா தான் யாரெல்லாம் டிக்கெட் வாங்காமல் ஏறி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். அவ்வளோதானே. அந்த வேலையை தான் நம்ம செய்ய முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? அப்போது டாஸ்மாகில் வந்து ஏறுதுன்னா ஏறத்தான் செய்யும். நீங்கள் எதுக்காக வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து ஸ்மோக்கிங் ஜோன் வச்சுருக்கீங்க? கிளாம்பாக்கங்கிறது ஒரு ஓப்பன் பஸ் ஸ்டாண்டு தானே. அங்கே எதுக்கு ஸ்மோக்கிங் ஜோன் வச்சுருக்கீங்க? நீங்கள் வைக்கலைன்னா அவன் திருட்டுத்தனமாக தம் அடிப்பான். ரொம்ப சிம்பிள். அங்கே வந்து ஒரு சிகரெட்டும் கொடுப்பாங்க. ஏர்போர்ட்லேயும் ஸ்மோக்கிங் ஜோன் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதுக்கு இருக்குது? அதனால தான். வேறு என்ன இருக்குது? அதனால் இந்த அரசு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி சார் பார்க்க? இல்லை ஆன்லைன் இன்றைக்கி அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த துறை சார்ந்த அமைச்சர் கிளாரிஃபை பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஆன்லைனில் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை, பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பணத்தை முதல்ல கட்டிட்டு அப்புறம் எங்கே போனோமோ அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா கணக்கு நேராகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று சொல்லலாம், நான் போய் நேராக வாங்கணும் அப்படின்னும் போது சூழ்நிலையெல்லாம் பார்க்கணும், யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்கணும், திருட்டுத்தனமாக போய் நான் வாங்கிட்டு வரணும். ஆன்லைனில் அதெல்லாம் அவசியமே இல்லை. படக்குன்னு தட்டிட்டு போகிற வழியில் அதை போய் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இது வாங்குவதற்கு தூண்டுது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆன்லைனில் வாங்குறதுனால கணக்கு பாதிக்கு மேலே உங்களுக்கு உள்ளே வருங்கிறது நியாயமான விஷயம் தானே. ஒன்றே மட்டும் சொல்லட்டுமா? திரும்ப உங்கள் கேள்வியை மாற்றி கேளுங்க. 10 ரூபாயை தடுப்பதற்காக நீ ஆன்லைனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் 185 ரூபாயை எப்போ தடுப்பேன்? இதான கேள்வி. 185 ரூபா தண்ணிக்கு பாட்டில் காசு கொடுத்துட்டு தான் அவன் வாங்குறான். அதில் அந்த 10 ரூபாயை பற்றி கவலைப்படுறிய, 185 பற்றி எப்போ கவலைப்படுவேன்? ஒன்று சொல்கிறேன், தண்ணி மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். 60-70 கோடிக்கு மேலே கணக்கில் உள்ள வரும். வருவாயில் வேணால் கம்மி வரலாம் அரசுக்கு. எதனால்? வேட்டில் போட்டதுக்கும் ஜிஎஸ்டி போட்டதுக்கும் வித்தியாசம் வரும். நல்லதே நினச்சி செயல்படுகின்ற மோடி அரசு என்ன பண்ணும்? ஜிஎஸ்டியை குறைச்சிக்கிட்டே வரும். எத்தனையோ பொருளுக்கு குறைச்சா மாதிரி ஏற்றிக்கிட்டே வரும். இப்போ சிகரெட்டுக்கு ஏற்றினா மாதிரி, காருக்கு ஏற்றினா மாதிரி, இப்போ தண்ணிக்கு ஏற்றிக்கிட்டே வரும். ஸோ வியாபாரம் வந்து நேர்மையாக நடக்கும். அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். திட்டங்களுக்கு எல்லாத்தையும் பெயர் மாற்றுவதனால வந்துட்டு இது வந்துட்டு மாற்றம் அரசியல் அப்படின்றதுல சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விலாம் வருது இல்லை சார்? இப்போ வீடை வந்து க்ளீன் பண்ணுறோம் சார், ஃபினாயில் ஊற்றி க்ளீன் பண்ணுறோம். ஏன் க்ளீன் பண்ணுறோம்? நம்ம அழுக்கு பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு படத்தை மாட்டி வைக்கிறோம், புதுசாக ஒரு தோற்றம் கொண்டு வர்றோம். அந்த பேர் மாற்றினதுனாலேயே அந்த வீடு வந்து ராமசாமி இது இல்லைன்னு ஆகிடுமா? அப்படி இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான். ஊழல் ஞாபகம் வந்துடும். இப்போ நீங்கள் திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ ஞாபகம் இருக்கிறத விட ஊழல் தான் ஞாபகம் வரும்.
பேரை மாற்றி தொலைச்சா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது பண்ணுறாங்க. இது கருணாநிதி ஐயா பண்ணலையா? மற்றவங்க பண்ணலையா? எல்லாரும் வழி வழியாக அதை தான் பண்ணுவாங்க. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? பேர் நான் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன். இப்போ நான் என்ன கும்டி புண்டிக்கா பேரை மாற்றிட்டேன்? இல்லை ஜான்சன் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கிறது, கிறிஸ்துவருக்கு எதுக்கு, பிரிட்டிஷ்காரனுக்கு எதுக்கியா வச்ச, நான் அதை வந்து ராமசாமி ஸ்ட்ரீட் அப்படின்னு மாத்திரேன் அதுக்காக வந்தேன்? இல்லையே, ஒரு திட்டத்தினுடைய பேரை நான் மாற்றிருக்கேன். அதில் என்ன தவறு இருக்குது? சட்டத்தினுடைய பேரையே மாற்றிருக்கோம். ஐபிசி எதுக்காக நம்ம வந்து பேரை மாற்றினோம்? அது அந்த பிரிட்டிஷ்காரனை தான் ஞாபகப்படுத்துது. அவன் பண்ண அட்டுழியத்தை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. 70 ஆண்டு காலம் அந்த ஐபிசியை வச்சுக்கிட்டே குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு வந்து நான் பேரை மாற்றுறேன். மன்ரேகாவுடைய பேரை மாற்றினேன். எதுக்கு மாற்றினேன்? மன்ரேகாவில் ஒரு ஸ்கீம் இருந்தது, 90-10ன்னு இருந்தது. இப்போ அது 60-40ன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் பேர் மாற்றுறது நியாயம் தானே? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? பஸ்ஸு வந்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நான் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்தேன்? கலைஞர் கொடுத்துட்டார் பார், கலைஞர் கொடுத்துட்டார் பார், விடியல் பஸ்ஸு பார், விடியல் பஸ்ஸு பாருன்னு சொன்னது நீங்கள் தானே. ஏற போகிற நீ காசு வாங்க போகிறதில்ல, இவ்வளோ தானே அந்த ஸ்கீமு. அதுக்கு எதுக்கு பிங்க் பெயிண்ட் அடித்து விடியல் பயணம்னு பேர் வச்சுக்கிட்டு? ஸோ பேர் மாற்றுறது தப்பு இல்லைங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மக்கள் இடத்துல சொன்ன வாக்குறுதி எல்லாமே வந்து நிறைவேற்றினாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? எப்படி சார் பார்க்குறேன்? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்ட 10ல் 8 பேர்கிட்ட நீங்கள் 10 பேர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா 8 பேரால் கூட அந்த வாக்குறுதியை சொல்ல முடியாது. இல்லை, இவ்வளோ நாள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் 2500 சொன்னது அவங்களை எதிர்பார்ப்புன்றது இருக்கும். அதை தான் நான் கேட்குறேன் உங்களை. அவங்க 400 வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏம்மா 2500 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக தான் நீ ஓட்டு போட்டியா அப்படின்னு கேளுங்க. அதை தான் எடப்பாடியும் கொடுக்குறேன்னு சொன்னார். 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். ஏன் நீ அதுக்கு ஓட்டு போடலன்னு கேட்டு பாருங்கள். இல்லைங்க, விஜய் வந்தால் கரெக்டாக நடக்கும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போது வாக்குறுதியை நம்பி நான் ஓட்டு போடலை. நீ கொடுத்துருக்கிற எதையாவது பண்ணு. ஏன்னா நான் ஆல்ரெடி கடனில் நிற்கிறேன். 13 லட்சத்தில் இருக்கேன். இப்போ சேர்த்து போட்டிங்கன்னா 14 லட்சம் கோடியில் கடனில் இருக்கேன். இந்த இவர் சொன்னார், ஒரு மேதாவி ஒன்று திமுகவில் இருந்து டிவிலெலாம் பேச வருவார், பெரிய பொருளாதார மேதை, பேர் மறந்துச்சு எனக்கு. அந்த மனிதர் ஒன்று சொன்னார், நீங்களா கடன் கட்ட போகிறீங்க? நாடு தானே கட்ட போகுது. நாடு யார்கிட்டேருந்து வாங்கி கட்ட போகுது? ஜெகத்ரட்சன்கிட்டேருந்து, பொன்முடிக்கிட்டேருந்து, டிஆர் பாலுக்கிட்டேருந்து, கனிமொழிக்கிட்டேருந்து வாங்கி கட்ட போகுதா? எங்கிட்டேருந்து தான் வாங்கி கட்ட போகுது. அப்போது வாங்கி கட்டுறதுன்னா என்ன? நான் ஆல்ரெடி வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன், முறையாக காட்டினா நீயே கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ வாக்குறுதியை கேட்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை. 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கீங்கன்னா விடுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும்.